வணக்கம் நண்பர்களே, தமிழர் மனை சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கொத்துக்கறி மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராமில் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். அதற்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, தனியா இதெல்லாம் நல்லா பொன்முருவலாக நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கிறணும். அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 1, கிராம்பு 2, பொடியாக நறுக்கிய 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். அந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து 2 டீஸ்பூன் போடணும். கொத்துக்கறி போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை கொத்துக்கறியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் வச்சிங்கன்னா நமக்கு கொத்துக்கறி மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி அதை சாதத்தோடையோ பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நண்பர்களே, ஹோம்மேடு குழம்பு மசாலா ரெசிபி வேணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.